ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் வணக்கம். நான் அவங்க பெருல்கேண்டி பேசுகிறேன். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷெர்லாக் ஹோம்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியல, அப்படி டிடெக்டிவ், அப்படியே துப்பறிவாங்க, ஸ்பையி வராதே, க்ளூலாம் வந்து கண்டுபிடிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு புக்குங்க. ப்ளே த கேம் அப்படின்ற வந்து டைட்டில் வச்சுருக்கு. இதில் வந்து நிறையா சாப்டர்ஸாக இருக்குது. இதில் வந்து மொதல் சாப்டர் வந்து த அபே மிஸ்ட்ரி. இப்போ என்னடா லெசன் நடக்கிற மாதிரியே இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒரு புக்கு படித்து உங்களுக்கு ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் வந்து கதை சொல்ல போகிறேன். போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கதைக்குள்ளே போயிடுவோம். சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருக்கட்டுங்க. நமக்கு என்ன ஆசை இருக்காதா? எல்லாருக்குமே அந்த புக்கு படிக்கிற ஆசை இருக்கும். ஆனால் என்ன, சில கஷ்டமான வார்த்தைகள் இருக்கும், சில லைன் வந்து புரியாது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க, புக்கு படித்து சொல்ல நான் இருக்கேன். ஜாலியாக இருக்கும், என்ன நம்புங்க, ஓகேவா? ஓகே, இன்வெஸ்டிகேஷன்னா யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ஸோ இந்த கதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனாக தான் போக போகுது. வாங்க, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, வாங்க போகுமா? இந்த அபே மிஸ்ட்ரி அப்படின்றது தான் மொதல் டைட்டில். அபே அப்படின்னா வந்து நிறைய பில்டிங் எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குங்க, சரிங்களா? அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவங்களோட கல்லறைகள்லாம் வந்து அங்கே இருக்கும். முக்கியமாக அந்த கல்லறைகளில் நடக்க போகிற சம்பவத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆரம்பிக்குன்னா, அப்படியே லண்டனில் காலையில் டைமில் அப்படியே வின்டர் டைமுங்க, அப்படியே வந்து பனி மூட்டமாக இருக்குது. அந்த பனி மூட்டை வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கத்தி எடுத்து இப்படி வெட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த பனிமூட்டத்தை அப்படியே ரெண்டாக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு பனிமூட்டை வந்து இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு பனி. எப்படின்னா வந்து இப்போ யாருன்னா ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது வந்து உங்களோட லங்ஸில் வந்து அப்படியே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பனி வந்து இருக்குது. இந்த கதையோட மெயின் பார்ட் யாருன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் தான் வந்து ஹீரோ. அவரோட ஃப்ரெண்டு வந்து வாட்சன், ஓகேவா? இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து நான் சொல்வேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போக போக அப்படியே உங்களுக்கு அப்படியே புரிஞ்சு ஜாலியாக போகும். எப்பயுமே நம்ம கதை பார்க்கும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், போக போக தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறத வந்து கவனிங்களேன், உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோமா? அடுத்து நம்ம வாட்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நண்பா வா நம்ம வந்து ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வரோமே ஜாலியாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படி உடனே வந்து நம்மளோட ஹீரோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேப்பா, 2 மணி நேரம் உங்க கூட சேர்ந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து போகிறாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக வந்து ஒரே பனிமூட்டம். அந்த பனிமூட்டத்தை தாண்டி அவங்க போய் உக்காந்தா ஸ்டேஜாக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பனியாக இருக்குது. எப்படியோ முடிஞ்சிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சிச்சு. 2 பேர் வந்து கேப் பிடிச்சி வந்து வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி வராங்க. அப்போயே வந்து ஃபுல்லாக வந்து பனி. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்தோடனே ஒன்று ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கெஸ் பண்ணுறது சரி அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கேப் வந்து நிற்கிது, நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கதவை திறந்தா ஒரு பெரிய ஆஃபீஸருங்க, ஓகேவா? அவரை வந்து ஷெர்ஸ்லே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரோட பேர் என்ன? ஷெர்ஸ்லே. நம்ம ஹீரோ பேர் என்னது? ஷெர்லாக் ஹோம்ஸ். அவரோட ஃப்ரெண்டு பேர் வாட்சன். இப்போ இவர் வந்திருக்க ஒரு பேர் ஷெர்ஸ்லே, ஓகேவா? இந்த மாதிரி 3 பேர் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். 3 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து வந்தோடனே நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு, நீ இந்த மாதிரி டயத்துலலாம் என்னை பார்க்க வர மாட்டியே, இவ்வளோ வேகமாக வந்து வந்திருக்க அப்படின்னா உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமாப்பா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண நான் வந்துட்டேன், எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ஹெல்ப் வேணும், அதனால தான் உன்னை நேரில் வந்து பார்க்க வந்திருக்கேன். நம்மளோட டீன் இருக்கார்ல, இந்த அபே நான் என்ன சொன்னேன், ஒரு நிறைய பில்டிங் சேர்ந்தது தான் அபே. அங்கே வந்து இந்த மாதிரி கல்லறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அங்கே அவர் அந்த இடத்தோட டீன் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. அங்கே வச்சுருந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட், ஒரு புது புது வார்த்தையெல்லாம் கற்றுப்போமே. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த மாதிரி முந்தி காலத்தில் வந்து எழுதியிருப்பாங்கள்ல, ஒரு புக்கு இல்லாட்டி ஒரு பேப்பர், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து மேனுஸ்கிரிப்ட். அங்கே இருந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து திருடிட்டாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா கல்லறையில் என்னடா மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆனால் இருந்திருக்கு. அதாவது கல்லறைக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் வந்து சொல்லியிருக்காரு.
நம்ம மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக சொல்கிறதுக்கு எப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பழங்காலத்து புக்கு இல்லை ஒரு புக்குன்னே வச்சுப்போங்க. ஒரு புக்கை வந்து காணோம் சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா, அதை வந்து கண்டுபிடிக்க எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, சரி நம்ம டீன் கேட்குறாப்படி, நம்மளோட ஆஃபீஸர் செர்ஸ்லேவரை கேட்குறாப்படி, இது எப்படி நம்ம மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இருப்பா அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன், அதாவது நம்ம ஃப்ரெண்டை வந்து சேர்த்து இழுத்துட்டு போகிறான் அப்படி நம்மளோட ஷெர்லாக் ஹோம்ஸு. அடுத்து உடனே வந்து நம்ம வாட்சன் வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. லெஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பார்னா, அப்படியே ஹைட்டாக ஒல்லியாக வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் இருப்பாராம். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எப்பயுமே வந்து எப்படிப்பட்டவர்னா, எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் இதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன், ஆனால் நான் வந்து தப்பாக வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கவலைப்படுற நேரத்தில் இவர் வந்து தன்னோட இன்வெஸ்டிகேட்டை வந்து கரெக்டாக வந்து பண்ணுவார். ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவரை பற்றின இன்ட்ரோடக்ஷன் இப்போதைக்கு நமக்கு வரல, வரும்போது நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஹீரோ போலீஸ்கார்ட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த புக்கை பற்றி வேறு எதனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறது, அந்த புக்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இன்னும் அங்கே வந்து நிறையா சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படியே பேசிக்கிட்டே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்ட்ரீட்கிட்ட வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரே ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும், ஒரே டிராஃபிக் ஜாம் ஆயிடுது, நகர முடியாமல் வண்டி நகரம் அப்படியே நிற்கும். சரி நம்ம இங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வராங்க. பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்காங்க. 2 மணி நேரம் ஆகுது அவங்க நடந்து போகிறதுக்கு. ஆனால் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு புகை அவர் வந்து ரொம்ப அது இரிட்டேட் பண்ணுது. என்னடா புகை அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்பி பார்த்தா அந்த சைடு வந்து ஒரு லொக்கோமோட்டிவ் ட்ரெயின் போகுது. லொக்கோமோட்டிவ் ட்ரெயின் அப்படின்னா கரித்துண்டு இருக்குல்ல, கருப்பு கலரில் இருக்குமே, கோல், அந்த கோலால் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின், பழங்காலத்து ட்ரெயின், சரிங்களா? அந்த ட்ரெயின் வந்து போகுது. அது வந்து அந்த காற்றுல வந்து ரொம்ப புகையை வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேசிக்கிட்டே வந்து 2 மணி நேரம் கழித்து அவங்க வந்து நார்த்து டிரான்செப்ட் டோர், அது வந்து அபேவோட என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வந்துடுறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக விரெஸ்டபிள் அப்படின்றவர் இருக்கார். அவர் தான் வந்து அந்த அபேவோட டீன். டீன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த இன்சார்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வந்துடுறாரு. வந்தோடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அதை சுற்றிலாம் காமிக்கும் போது இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, சார் நானா இந்த ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விதமான கல்லறைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து சில பேர் வந்து வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, சிமெண்ட்டை அதெல்லாம் வந்து சிமெண்ட் பக்கெட்டில் வச்சு கல்லறைகள் வந்து கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடித்தளம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி போகிறாங்க. பார்த்தா அவங்க கட்டுற இதே வந்து ரொம்ப இடத்த வந்து அங்கே அடைச்சிருது. ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக புகையாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. அங்கே வந்து ராகர் ஆஃப் ஆஸ்பினல் அப்படின்ற ஒரு கல்லறைக்கு மட்டும் மெட்டல் கேட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த மெட்டல் கேட் ஏன் மெட்டல் கேட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உள்ளே வந்து தங்க நகைகள்லாம் வந்து இருந்ததாகவும் அதை வந்து திருடங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து முன்னாடி. இப்போ வந்து இதை வந்து திருட வந்தவங்க வந்து சாவியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் இப்போ எங்கிட்ட வந்து சாவி இல்லை, ஸோ இதை திறக்கிறது கஷ்டம். நான் வந்து பூட்டை திறக்கிற ஆசாரியை வந்து நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லண்டனில் வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து ஆசாரி வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? சட்டை பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு துணியால் சுத்தப்பட்ட ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வாட்சன் வந்து என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. அது வந்து டோரு, லாக்கு, அதெல்லாம் வந்து திறக்கிற வந்து எக்யூப்மெண்ட்ஸு. உடனே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து புரிஞ்சிருது, சரி நம்ம ஃப்ரெண்டு ஏதோ சம்பவம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனே நம்ம வாட்சன் சொல்கிறாரு, நீ இப்படி பூட்டை திறக்கிறத பார்த்து நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன், ஆனால் நம்ம கூட இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டை தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம கூட கான்ஸ்டபிள் அனுப்புனாங்க. அவங்க வந்து உன்னை எதனா பார்த்தாங்க, இல்லாட்டி வேறு யாருன்னா உன்னை பார்த்தாங்க அப்படின்னா இவன் உண்மையிலே திருடதான் போல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல, இவனுக்கு எத்தனை பொருளை கையில் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சன் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா மேன் இது? நான் ஒரு ஜென்டில்மேன் என்னை பார்த்துலாம் அப்பெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, டக்குன்னு யாருன்னா நம்மளை எதெல்லாம் நினைக்கிறதுக்குள்ளே டக்குன்னு திறந்து முடிப்பா அப்படின்னு சொல்லவும்,
இந்த பூட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது ரொம்ப என் மூளையை வந்து நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, இரு நான் வந்து கண்டிப்பாக திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஆசாரின்னு ஒருத்தனை கூப்பிட்டாங்க, அவன் என்ன ஆனான்னு தெரியல, அவனை மொதல் நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே கடைசியாக வந்து இதுதான் என்கிட்ட இருக்க கடைசி எக்யூப்மெண்ட், இது மட்டும் ஓப்பன் ஆகணும்னு வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டிட்ட வந்து சொல்ல, சரி நானும் வேண்டிக்கிறேன், டக்குன்னு தர அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. பார்த்தா டோர் திறந்துடுது. டோர் திறந்தோடனே வந்து எல்லாரும் வந்து உள்ளே போக ட்ரை பண்ண உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, யாரும் உள்ளே போகாதீங்க, நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் எல்லாரும் இப்படி உள்ளே போனீங்கன்னா எனக்கு வந்து க்ளூ கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும், யாருன்னா ஒரு ஆள் போனால் தான் அவங்களோட ஃபுட் பிரிண்ட் வந்து அங்கே என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், நான் மட்டும் உள்ளே போகிறேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம டீன், நம்ம ஹீரோ, நம்ம ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கார், நம்ம 4 பேர் தான் இப்போ வந்து அங்கே இருக்காங்க. உள்ளே போன நம்ம ஹீரோ அந்த கல்லறையோட மூடியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மூடி வந்து திறந்து போட்டு ஒரு சைடில் வந்து கிடக்கு. அவர் வந்து உடனே உள்ளே வரைய போய் பார்த்தவர் வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்டிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி பெருசாக எதுவும் கவர் எதுவும் வச்சுருக்கியா, இந்த மாதிரி எனக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இவர் கவர் எடுத்து கொடுக்க, அவர் வந்து ஒரு ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டில் வந்து பிசு பிசு பிசுன்னு வந்து ஜாம் வச்சு வந்து இருக்குது, அதை தூக்கி அவர் வந்து அந்த கவருக்குள்ளே வந்து போட்டுக்கிறார். அப்படி கவருக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருடன் இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக இருந்தால் எப்போ வந்திருப்பான்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை பார்த்து கேட்க, உடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் காலையில் 8 மணிக்கு தான் வந்து இப்படி நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சோம், ஆனால் 7 மணிக்கே வந்து இங்கே வேலை செஞ்சவங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரை நைட்டு ஃபுல்லாக அவன் இங்கே தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த சவப்பெட்டியோட மூடியை திறக்கிறதுக்கு வந்து அவன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கான், அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, உடனே நம்ம வந்து போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து இருக்குது, அவன் உள்ளே போகும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி யாருமே பார்க்கல, இத்தனைக்கும் நம்ம பில்டிங்கோட நடு சென்டர் வரை வந்து அவன் வந்திருக்கான், ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, நம்ம நம்ம திருடன் இருக்கான்ல, அவன் வந்து இதே வழியில் தான் வந்திருக்கான், எப்படி வந்திருப்பான், அதான் நாங்களாம் பார்க்கலையே, எப்படி வந்திருப்பான் அப்படின்னு தான் வேலை செய்கிற ஒரு ஆளாக வந்து அவன் வந்திருக்கணும், ஒன்று கல் உடைக்கிறவனாக வந்திருக்கணும், இல்லாட்டி கல்லை அடுக்கி வைக்கிறவனாக வந்திருக்கணும், ஆக மொத்தத்தில் ஒரு வேலை செய்கிறவனாக தான் வந்திருக்கணும், இல்லாட்டி ஆல்ரெடி இங்கே வேலை செஞ்சவனாக இருந்திருக்கணும், இந்த ரெண்டில் யாராவது தான் வந்திருக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஒன்று தெரிஞ்சிச்சு, நார்த்து டிரான்ஸ்பர் டோர், அதாவது மெயின் டோர் மூலமாக தான் வந்து இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹோம் சொல்ல, உடனே எல்லாரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. உடனே நம்ம டீன் கேட்குறாரு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கல்லறையை பூட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், சரி ஓகே பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே வந்து அதெல்லாம் பூட்டி வச்சுறாங்க. உடனே நம்ம ஹார்ம்ஸ் கேட்குறாரு நம்ம டீன் கிட்ட, இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குது, இதை திருடுற அளவுக்கு இந்த புக்கில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம டீன் சொல்கிறாரு, எங்க அது ஒரு பெரிய கதைங்க, சரி இருங்க நான் அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேனே. ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரொஃபஸர், அவருக்கு வந்து இந்த பழைய புக்கெல்லாம் வந்து படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி வந்து அவர் படிச்சுட்டே இருக்கும்போது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கையால் எழுதப்பட்ட ஒரு புக்கு வந்து அவர் கண்ணுக்கு பட்டிருக்கு. அதை வந்து உண்மையிலே அது அப்படி தானா, ஏன்னா அவர் வந்து நிறைய புக்கு படிச்சிருக்காரு, இப்படி ஒரு புக்கு வந்து அவர் கேள்விப்பட்டதே இல்லை, இது உண்மையான புக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து அவர் செக் பண்ணுறாரு. பார்த்தா அது வந்து உண்மையான புக்கு, ஆனால் அப்படி ஒரு புக்கு இருக்குன்றதை வந்து இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியல, இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்போ அந்த புக்கு தான் இந்த புக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம டீன் சொல்கிறாரு, ஆமாம் அதே புக்கு தான் இது, அதில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோட நம்ம அந்த ஸ்டோரி இங்கே நிறுத்திப்போமா. இப்போதைக்கு நம்ம வெறும் புக்கில் ஒரு 10 பக்கம் தான் படிச்சிருக்கோம், எப்படி இருக்குது கதை அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் போக போக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு நானே ஒரு 30 பக்கம் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. படித்த 30 பக்கத்தில் இந்த கதை கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது கதை அப்படின்றத சொல்லுங்கள். நான் பண்ணுறதுல எதனா மிஸ்டேக் இருக்கா, எனக்கு எதனா அட்வைஸ் பண்ணணுமா, இல்லை கிரிட்டிசிசம் பண்ணணுமா, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, இல்லை நான் எதனா பாராட்டணும், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக என் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எதனா சொன்னீங்க அப்படின்னா தான் என்ன நானே இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நாளைக்கே கூட நான் அடுத்த பாட்டு போடுறேன். ஓகே, பை பாய்.